இது ஒரு வாளு. போயா, இன்னைக்கு பிடிக்க போற வாளு. அத செய்ய போற வறுவல. சுவையா சமைக்கிறோம். பசிக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். புட்டி சாக்லேட் சாப்பிடலாம் வாங்க. பாதி இன்னும் வாரமா. நிறைய இருக்கு பாரு. வரேன் இருங்க. கியூட ஐயா. நீ அங்கேயே தான் நிக்கிறீங்க. தண்ணில போட்டுக்கலாம். வஞ்சி போடுங்க. ஐயா, நம்ம வீடியோ போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த போல படிக்குதுங்க. எல்லாமே ஃப்ரெஷ் ஆகுதா? பாபா மீன். புடி. கொட்டுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் வெட்டுங்க. இதுல ஒரு ஆள் அடி. இது ஒரு கட்டை. கட்டி எடு. அப்படிதான் இங்க எடுக்கணும். இரு, அவசரப்படாத. இப்படி கொடு. இந்த மாதிரி வெட்டினாதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கும். இந்த மீன் நல்லா ருசியாக இருக்கும். ஏன்னா சைடெலாம் கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அப்போ காரம் உப்பு மிளகா எல்லாம் இறங்கும் அதில். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. பண்ணு நம்மளே வீட்டை அரைச்ச மீன் மசாலா நல்லா வீஞ்சு விடுங்க. லெமன் சாறு. ஆயில் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி. கண்ணில் படாது சோதரனா. பார்க்கும்போது எப்படி இருக்கு போகிறோம். அதான் பேபி ஆரஞ்சு சாப்பிடலாம் தோந்து. மீன்ல வைக்கணுமா? அது பைபிரத்தா இது விட சீக்கிரமாப்பா போட்டு தருவாங்க. நம்ம பாயில் பண்ணி நம்ம அடுப்பாத்து வைங்கப்பா. 2 பேர் போயிது போச்சு. அவங்க மீன் தருவாங்க, நம்ம ரோல் பண்றோம். அவங்க 2 பேர் அடுப்பு பத்த வைக்கிறாங்க. ஐயா சூப்பர். ஒரு வெங்காயம் தக்காளி கட் செய்றோம். நம்ம வீட்டை அரைச்ச மசாலா நல்லா வாசனையா இருக்கு. கலரும் நல்லா பாருங்களேன் எப்படி இருக்கு. ஆமா, பொரிச்ச உடனே முதல் எந்த தான் தக்காளி பார்த்துக்கினே இருக்கான். எப்போ மீன் பொரிப்பீங்கன்னு. கொடு. பூண்டு, ஒரு ஆரஞ்சு. பூண்டு வை. ஒரு கேப்புக்கு வைக்கணும். பின்னால கம்பி. வாசனையும் வாசனை வைக்கிறேன். எப்படி இது பாருங்க. அடுத்து வந்து வெங்காயம் வைப்பா. வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஆரஞ்சு. தக்காளி சொன்னோடனே தக்காளி சிரிப்பு தான். ஓகேப்பா, சூப்பர்ப்பா. அது யாரு கீழே வச்சது? ஐயோ, தலைமையில தான் வைக்கணும். அந்த தட்டு மேல வைக்க வேண்டியது. இல்ல பேஜாருப்பா. என்னப்பா வச்சிடலாமா? வை. நெருப்புகிற சைடு வைங்க. செம்மையா இருக்கு பாரு.
அடுப்பு நல்லா கனகனன்னு எரியுது. ஒரு சைடு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு திருப்பிடலாமா? திருப்பலாமா? இரு தவிர அந்த கத்தி திருப்பி அந்த 2 திருப்பு அங்க வச்சுங்க. போடக்கூடாதுன்னா அவன் கிட்ட பூச்சாதானா இப்படி எடுத்து போய் எல்லாம் ரெடி ஆகிறாங்க பிள்ளைக்கு தீர. தக்காளி இந்த மண்ணோட வாசனை கம்ம கம்மன்னு வருது. அதை தாண்டி உள்ள இருக்கிற மீனோட மசாலா வாசனை வருது பாத்தியா? அப்பா செம்மையா சுடுறாப்பா. வேற லெவலுப்பா. வேற லெவலு. ஆனா தோசை இருந்தாலும் நல்லா வெந்திருக்குது. பக்கா வெந்துக்குதுப்பா. சூப்பரா இருக்குது. இந்த பூண்டு எடுத்து சாப்பிடு மித்து. சுவையான உணவு, சத்தான உணவு. பூண்டு தான் இருக்கு. பூண்டு அப்படியே பண்ணு. எனக்கு எப்படி இருப்பாரு? ஆரஞ்சு எனக்கு தாங்க. தமிழ் ஆரஞ்சு எனக்கு தான். அந்த பாஞ்சு மிட்டிட்டு கொடுப்பா. சாப்பிடு என்ஜாய். வச்சு போட்டு சாப்பிடு. எப்படி முள்ளு வந்து போறான்? ஒரு முள்ளு போயிடுச்சு. இந்த முள்ளு இது யார் ஆரஞ்சு வச்சுதா? தண்ணி சாப்பிட்டான். மோகன் பாதிச்சு ஐயா பிராணி நாட்டு சொல்லிட்டு போட்டுருவாரு. ஐயா நமக்கு ஸ்டாக் இருக்கும், நீ என்னாண்ட வராத. இந்த பூண்டுக்குதா உள்ள இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர்லாம் நல்லா, அந்த ஆரஞ்சு சாரெலாம் நல்லா இறங்கிருக்கு. சாப்பிட்றதுக்கே வேற லெவலாக இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப பெரிய மீன் முஷ்டம் ஒரு பக்கம், இந்த பக்கம் பாருங்க அப்படியே பூண்டு லேயராக அப்படியே இருக்குதா, அப்படியே ஒரு பூண்டு பாரு. களிமண்ணில் சுட்டா வவா ஃப்ரை.